இப்போ நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது டொனால்ட் ட்ரம்ப் கொடுத்த ரீசெண்டான ஸ்பீச். And we have right from the beginning, we projected 4 to 5 weeks, but we have capability to go far longer than that. We'll do it whatever. அதுல அவர் என்ன சொல்றாருன்னா, ஈரானுக்கு எதிராக நாங்க தொடங்கி இருக்கிற இந்த காம்பாக்ட் ஆபரேஷன் கிட்டத்தட்ட 4 அல்லது 5 வாரங்கள் நீடிக்கும்னு நாங்க முன்னாடி கணிச்சோம். ஆனா இப்ப அதை தாண்டியும் போற மாதிரி தெரியுது. பரவாயில்ல, சமாளிப்போம் அப்படின்னு பேசியிருக்காரு. இது எதை காட்டுது? அலி கமேனியை கொன்னுட்டா உடனடியாக ஈரான்ல ஆட்சி மாற்றம் நிகழ்ந்துரும், ஈரான் சரணடைஞ்சிரும், இந்த போர் முடிஞ்சிரும் அப்படின்னு டொனால்ட் ட்ரம்ப் தப்பு கணக்கு போட்டிருக்காரு. ஈரானை அண்டர் எஸ்டிமேட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது தான் இதுல தெளிவாக தெரியுது. அலி கமேனி கொன்னதுக்கு பிறகு ஈரான் ரொம்பவே உக்கிரமாக தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க. இஸ்ரேல்ல மட்டும் கிடையாது, அமெரிக்காவுடைய படைத்தளங்கள் எந்தெந்த கல்ஃப் கண்ட்ரீஸ்ல எல்லாம் இருக்கோ அங்க எல்லாம் தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க. ட்ரம்ப் ஒரு பக்கம் இப்படி பேசிக்கிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் அமெரிக்காவினுடைய உயர்மட்ட அதிகாரிகள் நாங்க இந்த போரை தேவையே இல்லாம தான் தொடங்கணும் அப்படிங்கிறத சொந்தமாகவே எக்ஸ்போஸ் பண்ற வகையில மீடியாவில் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதை பத்தியும் மிடில் ஈஸ்ட்ல என்ன நடந்துகிட்டு இருக்கு, எங்கெல்லாம் தாக்குதல் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கறத பத்தியும் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இது டிகோட் பை வெங்கட். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். கல்ஃப் கண்ட்ரீஸ்ல இந்தியர்கள் நிறைய பேர் இருக்காங்க, குறிப்பாக தமிழர்கள். நம்ம உறவினர்களாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், தூரத்து சொந்தமாக இருக்கலாம். யாராவது ஒருத்தர் இப்படி நமக்கு தெரிஞ்சவங்க கல்ஃப்ல வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த போர்ல ஏதாவது ஆபத்து ஏற்பட்டுருமோ அப்படின்னு கவலை கொள்றத நம்மளால பார்க்க முடியுது. நிறைய பேர் என்கிட்டயும் கேட்கிறாங்க. என்னுடைய உறவினர்களுமே கூட கல்ஃப்ல இருக்காங்க. இங்க நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இப்ப வரைக்கும் கல்ஃப்ல மிகப்பெரிய பாதிப்பு எதுவும் ஏற்படவில்லை. யுஏஇ, கத்தார், பஹ்ரைன், சவுதி, குவைத் போன்ற நாடுகள்ல ஈரான் தாக்குதல் நடத்திட்டு தான் இருக்காங்க. அமெரிக்காவுடைய படைகளை குறி வச்சு நடத்துறோம் அப்படின்னு சொல்றாங்க. இருந்தாலும் மக்கள் வசிக்கிற பகுதியிலையும் இண்டஸ்ட்ரீஸ்லயும் தாக்குதல் நடக்குது அப்படிங்கிறது உண்மைதான். நாங்க அதை தகர்க்கிறதுனால அந்த ஈரான் ஏவுகணை அழிக்கப்பட்டு அது வானத்துல இருந்து கீழே விழுகிறதுனாலதான் அங்கங்க பாதிப்பு ஏற்பட்டுக்கிட்டு இருக்கே தவிர மற்றபடி எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு அந்தந்த நாடுகளினுடைய அரசாங்கங்கள் சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம தரப்புல இருந்து கல்ஃப் கண்ட்ரீஸ்ல இருக்கிற இந்தியர்கள், தமிழர்கள்ட்ட விசாரிக்கும் போதும் அவங்களும் அதான் சொல்றாங்க. இங்க ரொம்ப பெரிய ஆபத்து கிடையாது, ஆனா வெளியே வர வேணாம்னு சொல்லியிருக்காங்க. வெளியே போறது அவ்வளவு நல்லதும் கிடையாது, அதனால வீட்டிலேயே இருந்தோம் அப்படின்னா சேஃபா இருக்கலாம் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய கருத்தாகவும் இருந்துகிட்டு இருக்கு. அவங்க சொல்ற அதே கருத்தை தான் சர்வதேச ஊடகங்களும் உறுதிப்படுத்துறாங்க. அதனால நம்ம தேவையில்லாம கவலைப்பட வேண்டாம், பதற்றப்பட வேண்டாம், காஷியஸாக இருப்போம், கேர்ஃபுல்லாக இருப்போம் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய உறவுகளுக்கும் நண்பர்களுக்கும் சொன்னா மட்டும் போதுமானது. அதை தாண்டி இந்திய அரசாங்கமும் தமிழக அரசாங்கமும் அங்க இருக்கிற இந்தியர்களையும் தமிழர்களையும் மீட்டு கொண்டு வரதுக்கான முயற்சிகளையும் ஈடுபட்டு இருக்கிறதாக சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ விரைவில் அதுக்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் அப்படின்னு தான் நம்ம நம்பலாம். சரி, இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இப்போ இன்னொரு கிளிப்பிங்க நீங்க இந்த இடத்துல பார்க்க போறீங்க. இதுல பேசுறது யாரு அப்படின்னு கேட்டா, அமெரிக்காவுடைய செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் ரூபியோ. Was an imminent threat, and the imminent threat was that we knew that if Iran was attacked, and we believed they would be attacked, that they would immediately come after us, and we were not going to sit there and absorb a blow before we responded. ரூபியோ பேசுனது கேட்டீங்களா? அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த போரை அமெரிக்கா தொடங்கவில்லை, இஸ்ரேல் ஈரான் மேல அட்டாக் பண்ண போறாங்க அப்படிங்கிறது எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அப்படி இஸ்ரேல் ஈரான் மேல அட்டாக் பண்ணாங்கன்னா ஈரான் பதிலுக்கு அமெரிக்காவுடைய படைத்தளங்கள் மேல தாக்குதல் நடத்துவாங்க. நம்ம அது வரைக்கும் வெயிட் பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னா அது அமெரிக்காவுக்கு தான் மிகப்பெரிய சேதத்தை ஏற்படுத்தும். அதனால நாமே முன்னாடி தாக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி தான் இந்த தாக்குதலை தொடங்கணும்னு ரூபியோ வாக்கு மூலமாக, தன்னை அறியாம சொன்னாரா அப்படிங்கிறது தெரியல, ஆனா வாக்கு மூலமாக பிரஸ் மீட்லயே ஓப்பனா சொல்லியிருக்காரு. இதைத்தான் நம்மளும் முதல்ல இருந்து, இன்ஃபேக்ட் இந்த போர் தொடங்குறதுக்கு முன்னாடி இருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கோம். இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாஹூ தான் அமெரிக்காவை இந்த போருக்குள்ள இழுக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு. அவர் இழுத்ததின் அடிப்படையில தான் அமெரிக்காவும் இந்த போருக்குள்ள ட்ராப்பாக மாட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது ரூபியோனுடைய இந்த பேச்சு மூலமாக தெளிவாகிருச்சு. ஒரு 10 நாளைக்கு முன்னாடி, அதாவது இந்த போரெல்லாம் தொடங்குறதுக்கு முன்னாடியே நம்ம டிகோட் நிகழ்ச்சியில ஒரு வீடியோ வெளியிட்டு இருந்தோம். அதுல இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாஹூ ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில அந்த பேச்சுவார்த்தை நடக்க விடாம செய்யறதுக்காக அமெரிக்காவுக்கே நேரடியா போய் ட்ரம்ப்பை பார்த்து பேசினாரு அப்படின்னு ஒரு விஷயத்த பதிவு பண்ணியிருந்தோம். அவர் எத்தனை முறை போனாரு, அதுக்கப்புறம் என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறத தொடர்ந்து அதுல நான் பதிவு பண்ணியிருந்தேன். அந்த வீடியோனுடைய லிங்கை நான் கீழே கமெண்ட்ஸ்ல கொடுக்குறேன், அதை பாருங்க. அதை நான் ஏன் இந்த இடத்துல சொல்றேன் அப்படின்னா, அந்த வீடியோல நம்ம சொன்னது சரிதான் அப்படிங்கிறத உறுதிப்படுத்துற வகையில நியூயார்க் டைம்ஸ் இன்னைக்கு ஒரு ஆர்டிக்கலை வெளியிட்டு இருக்காங்க. குறிப்பா இது ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் ஆர்டிக்கல். சில முக்கியமான மூத்த ஜேர்னலிஸ்ட் 5-6 பேர் சேர்ந்து இந்த ஆர்டிக்கலை எழுதியிருக்காங்க. அதுல அவங்க சொல்றது என்ன அப்படின்னா, ஈரான் மேல இந்த அட்டாக்கை பண்ணலாம் அப்படின்னு அமெரிக்கா முடிவெடுக்கிறதுக்காக ஒரு கூட்டம் நடத்தினாங்க இல்லையா, அந்த கூட்டத்துல இருந்த சில முக்கியமான உயரதிகாரிகள்கிட்ட பேசி நாங்க இந்த கட்டுரையை வெளியிடுறோம் அப்படின்னு அவங்க அதுல பதிவு பண்ணியிருக்காங்க. குறிப்பா அவங்க சொல்ல வர்றதனுடைய சாராம்சம் என்ன அப்படின்னா, இந்த போர் ஜனவரி மாதமே திட்டமிடப்பட்டது,
அப்போ கரெக்டா ஈரான்ல வந்து ப்ரொட்டஸ்ட் நடந்துகிட்டு இருந்துச்சு, பொருளாதார சீரழிவு ஏற்பட்டுச்சு அப்படின்னு மக்கள் சாலையில வந்து போராடிக்கிட்டு இருந்தாங்க. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கூட உதவி வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொன்னார். ஈரான்ல இருக்கிற அந்த சிச்சுவேஷனை பயன்படுத்திக்கிட்டு தாக்குதல் நடத்தலாம் அப்படின்னு திட்டம் போட்டிருக்காங்க. ஆனால் இஸ்ரேல் ஜூன் மாதம் ஒரு போரை சந்திச்சாங்க இல்லையா ஈரானோட, அந்த போர்ல இருந்து இன்னும் சரியாக அவங்களுடைய ஆயுதங்களை ரீஃபில் பண்ணி வைக்கல. அதுக்கு கொஞ்சம் டைம் தேவைப்படுது அப்படின்னு கேட்டதுனாலதான் ஜனவரியில அந்த போர் நடக்கல, பிப்ரவரிக்கு தள்ளி வைக்கப்பட்டுச்சு அப்படின்னு முக்கியமான சில அதிகாரிகள் சொன்னதாக நியூயார்க் டைம்ஸ் இந்த ஆர்டிக்கல்ல பதிவு பண்ணியிருக்கு. இதெல்லாம் நடந்தது அமெரிக்கா ஈரானை பேச்சுவார்த்தைக்கு அழைச்சதுக்கு முன்னாடியே. அப்போ முன்னாடியே அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து ஈரான் மேல அட்டாக் பண்ணணும் அப்படிங்கறத முடிவு பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. அப்படி இருந்தும் எதுக்கு பேச்சுவார்த்தைக்கு போனாங்க? அது ஒரு நாடகம்னு சொல்றாங்க நியூயார்க் டைம்ஸினுடைய அந்த ஆர்டிக்கல்ல. அந்த பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கான காரணம் 2 இருக்கு. முதல் விஷயம் கொஞ்சம் டைமை எக்ஸ்டெண்ட் பண்றது, இந்த ஆயுதங்களை ரீஃபில் பண்றதுக்கான, குறிப்பாக அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ல இன்டர்செப்டார்ஸ் இருக்கு இல்லையா, ஈரானுடைய ஏவுகணைகள் வந்துச்சுன்னா அதை தடுத்து அழிக்கிறதுக்கான அந்த இன்டர்செப்டார்ஸை திரும்பவும் ரீஃபில் பண்றதுக்கு இஸ்ரேலுக்கும் சரி அமெரிக்காவுக்கும் சரி டைம் தேவைப்பட்டிருக்கு. அந்த இடைப்பட்ட கேப்ல ஒரு நாடகத்தை நடத்துவோம் அப்படின்னு தான் அவங்க அந்த பேச்சுவார்த்தையை நடத்தியிருக்காங்க. நீங்க நல்லா நோட் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும், இந்த பேச்சுவார்த்தை 3 கட்டங்களாக பிப்ரவரி மாதத்தில் நடந்துச்சு. இந்த 3 கட்டங்கள் நடக்கும் போதும் கொஞ்சம் கொஞ்சமாக அமெரிக்கா தங்களுடைய படையை திரட்டி கொண்டு வந்து ஈரானை சுத்தி நிலைநிறுத்தினாங்க. அதுக்கு கிட்டத்தட்ட அவங்களுக்கு ஒரு 15 இருந்து 20 நாட்கள் தேவைப்பட்டுச்சு. பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கும் போது அந்த டைமை இவங்க சரியாக அதுக்கு பயன்படுத்திக்கிட்டாங்க அப்படிங்கிறது இப்ப நமக்கு கன்ஃபார்ம் ஆகுது. 2வது காரணம் என்ன அப்படின்னா, இப்படி ஒரு பேச்சுவார்த்தையை நடத்தணும், அந்த பேச்சுவார்த்தையில ஈரான் நாங்க சொன்னதுக்கு உடன்படல, அவங்க அணு ஆயுதம் தயாரிக்க போறாங்க அப்படிங்கிற ஒரு காரணத்தை அமெரிக்காவாலையும் இஸ்ரேலாலையும் உலக நாடுகளுக்கு சொல்ல முடியும் இல்லையா, அதை சொல்லி ஜஸ்டிஃபை பண்ண முடியும் இல்லையா, அதுக்காகவும் தான் இந்த பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டிருக்கு. ஆனா அமெரிக்காவும் இஸ்ரேலும் எதிர்பார்க்காத வகையில ஈரான் நாங்க இனிமேல் அணு ஆயுதமே தயாரிக்க மாட்டோம் அப்படிங்கிறதுக்கு ஓகே சொல்லிட்டதாக இந்த பேச்சுவார்த்தையை மத்தியஸ்தம் பண்ண ஓமனுடைய ஃபாரின் மினிஸ்டர் பாடர் அல் புசைதி அவரு ஒரு சேனலுக்கு அளிச்ச பேட்டியில தெளிவாக சொல்லியிருக்காரு. அவர் பேட்டி கொடுத்த அடுத்த நாளே அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து ஈரான் மேல தாக்குதல் நடத்தியிருக்காங்க. அப்போ பேச்சுவார்த்தையிலே சுமூகமாக முடிவு ஏற்பட்டிருக்கு அப்படின்னும் போது தாக்க வேண்டிய தேவை என்ன அப்படிங்கிற கேள்வி வருதுல. இந்த ஆர்டிக்கல்ல இன்னொரு முக்கியமான விஷயமும் சொல்லப்பட்டிருக்கு. டான் கெய்ன், இவர் தான் அமெரிக்காவுடைய சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப்ஸ், அதாவது முப்படைகளுடைய தலைமை தளபதி. அவர் இந்த போர் தொடர்பான மீட்டிங்ல என்ன சொல்லியிருக்காருன்னா, நம்ம ஒரு சின்னதா ஒரு தாக்குதல் நடத்தி அவங்கள பேச்சுவார்த்தைக்கு உடன்பட வச்சோம் அப்படின்னா அது ஓகே, பிரச்சனை இல்லாம முடிஞ்சிடும். ஆனா இது ஒரு பெரிய வாரா நடத்தணும் அப்படின்னா நிறைய அமெரிக்க வீரர்களை நம்ம இழக்க நேரிடும் அப்படின்னு அவர் அப்பவே அந்த கூட்டத்துல எச்சரிச்சிருக்காரு. ஆனா டொனால்ட் ட்ரம்ப் இதையெல்லாம் மறைச்சிட்டு வெளியே வந்து பிரஸ் மீட்ல என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு, ஈரானை வீழ்த்துறதெல்லாம் ரொம்ப சாதாரண வேலை, அதை சிம்பிளா செஞ்சு முடிச்சிடலாம்னு சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப் டான் கெய்னே என்கிட்ட சொன்னாரு அப்படின்னு அப்படியே மாத்தி பேசியிருக்காரு. டான் கெய்ன் சொன்னதுதான் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. இது போராக மாறிடுச்சு. அமெரிக்கானுடைய படைத்தளங்கள் மேல ஈரான் சரமாரியாக தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க. ஈரான் மக்களே, உங்களுக்கான சுதந்திரம் கிடைக்க போகுது, உங்களுக்கு கடைசி வாய்ப்பு இதுதான், நீங்களே ஆட்சி அதிகாரத்தை எடுத்துக்கங்க, நாங்க தாக்க போறோம் அப்படின்லாம் ட்ரம்ப் பேசிட்டு இருந்தார் இல்லையா, அதை கேலி பண்ற வகையில ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் அப்பாஸ் அராக்சி அவர் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. அதுல அவர் என்ன சொல்றாருன்னா, இஸ்ரேல் தான் அமெரிக்காவை இந்த போருக்குள்ள இழுத்து விட்டுச்சு அப்படிங்கிறத ரூபியோ வெளிப்படையாக பேசிட்டாரு. அமெரிக்கன் பீப்புள் டிசர்வ் பெட்டர் அண்ட் ஷுட் கெட் பேக் தேர் கண்ட்ரி, அதாவது இந்த போர்ல இருந்து அவங்க நாட்டை திரும்ப கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லி அமெரிக்க மக்களுக்கு ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஒரு மெசேஜ் சொல்லியிருக்காரு. அடுத்த எக்ஸ்போஸ் ஆன நபர் பீட் ஹெக்ஸெட். இவர் தான் டிபார்ட்மெண்ட் ஆஃப் வார்னுடைய செக்ரட்டரி. அவரு பிரஸ் மீட்ல வந்து சில விஷயங்களை சொல்லியிருக்காரு. என்ன சொல்றாரு, மிட் நைட் ஹேமர் அப்படிங்கிற ஆபரேஷனை நடத்தணும். அதாவது ஜூன் 2025 ஈரானுடைய அணுசக்தி மையங்கள் மேல அமெரிக்கா ஸ்டெல்த் பாம்பர்ஸ் மூலமாக தாக்குதல் நடத்தினாங்க இல்லையா, அதுக்கு பேர் தான் மிட் நைட் ஹேமர் அப்படிங்கிற அந்த ஆபரேஷன். அந்த ஆபரேஷன் நடத்தினதுக்கு பிறகு ட்ரம்ப் என்ன சொன்னாரு, ஈரானுடைய அணுசக்தி மையங்களை எல்லாம் நாங்க ஒழிச்சிட்டோம், இனிமேல் அவங்களால நினைச்சாலும் அணுகுண்டுகளை தயாரிக்க முடியாது அப்படின்னு சொல்லி பேசினார். இவர் என்ன சொல்றாருன்னா, அந்த மிட் நைட் ஹேமர் ஆபரேஷன் நடந்து முடிஞ்சதுக்கு பிறகு நாங்க ஈரானை பேச்சுவார்த்தைக்கு அழைச்சோம், தொடர்ந்து அணுசக்தி திட்டங்களை நீங்க பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட டிமாண்ட் வச்சோம். ஆனா அந்த பேச்சுவார்த்தைக்கு ஒத்து வரல, பேச்சுவார்த்தை நடந்த போதும் அவங்க அதை ஏத்துக்கல அப்படின்னு சொல்லி இவர் பேசுறாரு. Tying it back to Midnight Hammer, the president has been willing to make a deal. You can't have a nuclear bomb. Radical Islamists can't have a nuclear bomb that they wield against the world. He gave them every single opportunity. Then we precisely took it away. And even then, after that, they didn't have that. They didn't come to the table with a willingness to give it away. இது என்னங்க வேடிக்கையா இருக்கு, ஈரானுடைய அணுசக்தி திட்டங்களை நாங்க முற்றிலும் அழிச்சிட்டோம் அப்படின்னு நீங்க தான் சொல்றீங்க, சொல்லிட்டு நாங்க திரும்பவும் அணுசக்தி சார்ந்த பேச்சுவார்த்தைக்கு அழைச்சோம், அவங்க வரல அப்படிங்கிறதையும் நீங்க தான் சொல்றீங்க. இதுல எது போய்? ஒண்ணு, அன்னைக்கு நீங்க முழுசா அழிச்சேன் அப்படின்னு சொல்லி உலகம் முழுக்க பெருமிதமா பேசிட்டு இருந்தீங்கல்ல,
அது பொய்யாக இருக்கணும். அப்படி இல்லை இப்போ ஈரான் அணு ஆயுதம் தயாரிக்கிற முயற்சியில் இருக்காங்க அப்படின்னு நீங்க சொல்றது பொய்யாக இருக்கணும். இந்த 2 பொய்யில எது உண்மையான பொய் அப்படிங்கிறத பீட் ஹெக்ஸெத்தும் அமெரிக்காவும் தான் விளக்கணும். அடுத்த எக்ஸ்போஸ் ஆன நபர் ஸ்டீவ் விட்காஃப். இவர் தான் மிடில் ஈஸ்டுக்கான சிறப்பு அமெரிக்க தூதர். இவர் என்ன சொல்றாரு? ஈரான் தங்களிடம் இருக்கிற அந்த அணுசக்தியை வச்சு 11 அணுகுண்டுகளை தயாரிக்க போறதாங்க என்கிட்ட முன்னாடியே சொன்னாங்க அப்படின்னு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு. பீட் ஹெக்ஸெட் சொன்ன அதே பொய்யை தான் விட்காஃபும் சொல்றாரு. ஏன் இதை நான் பொய்ன்னு சொல்றேன் அப்படின்னா, அமெரிக்கா சார்பில் ஜெனீவாவில் நடந்த ஈரானுடனான அந்த பேச்சுவார்த்தையில பீட் ஹெக்ஸெட் தான் பங்கேற்றார். அது உண்மைதான். ஆனா இந்த மீட்டிங் ஒரே பில்டிங்ல நடந்தாலும் இது ஒரு இன்டைரக்ட் டாக்ஸ் தான். அதாவது நேரடியாக 2 தரப்பும் பேசிக்க மாட்டாங்க. அதாவது அமெரிக்கா தரப்புல இருந்து ஈரான் கிட்ட எதையாவது சொல்லணும் அப்படின்னா நேரடியாக சொல்ல மாட்டாங்க. நடுவுல மத்தியஸ்தராக இருக்கிற ஓமனுடைய ஃபாரின் மினிஸ்டர் படர் அல்புசைதி அவர்கிட்ட சொல்லுவாங்க. அவர் அதை கேட்டுட்டு போய் ஈரான் தரப்புல சொல்லுவாரு, நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு அவங்களுடைய பதிலை கேட்டுட்டு வந்து அவங்க என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத அமெரிக்கா தரப்புல சொல்லுவாரு. ஆனா விட்காஃப் இன்னைக்கு என்ன சொல்றாரு? ஈரான் தரப்புல இருந்து நேரடியாக நாங்க 13 பாம் வச்சிருக்கோம் அப்படின்னு என் மூஞ்சிக்கு நேரா சொன்னதாக இன்னைக்கு பதிவு பண்றாரு. அது மட்டும் இல்ல, இந்த பேச்சுவார்த்தையை மத்தியஸ்தம் பண்ண படர் அல்புசைதி என்ன சொல்றாரு? ஈரான் அமெரிக்காவுடைய அந்த அணுசக்தி சார்ந்த அந்த டிமாண்டுகள் எல்லாம் ஓகே சொல்லிட்டாங்க. குறிப்பா நாங்க அணு ஆயுதம் தயாரிக்கிற முயற்சியில முன்னாடியும் இல்லை இனிமேலும் பண்ண மாட்டோம் அப்படிங்கிறதுக்கு ஓகே சொல்லிட்டாங்க. யுரேனியம் என்ரிச்மெண்ட்டை, யுரேனியம் ஸ்டாக் பைல்ஸை 0வாக நாங்க குறைச்சிக்கிறோம் அப்படின்னு அவங்க ஓகே சொல்லிட்டாங்க. கிட்டத்தட்ட கையெழுத்தாகிற நிலைமையில தான் அந்த அக்ரிமெண்ட் இருந்துச்சு அப்படின்னு படர் அல்புசைதி சொல்லியிருக்காரு. அப்போ ஸ்டீவ் விட்காஃப் சொன்னது பொய் தானே? இவங்க 2 பேர் மட்டும் கிடையாது. இந்த போருக்கு முக்கியமான காரணமாக இருக்கிற இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாஹூ அவருமே இதே தான் சொல்றாரு. பாருங்க. New places, underground bunkers that would make their ballistic missile program and their atomic bomb programs immune within months. If not stopped, Iran could produce a nuclear weapon in a very short time. It could be a year, it could be within a few months. They have the wherewithal, the stored up, preserved knowledge to make a bomb very quickly if they wanted to do it. Iran is so dangerous. Weeks away from having the fissile material for an entire arsenal of nuclear bombs. They're very close. They're 6 months away from being about 90% of having the enriched uranium for an atom bomb. Iran is gearing up to produce 25 bombs, atomic bombs a year, 250 bombs in a decade. Ladies and gentlemen, time is running out. Iran will be capable of producing alone, without importing anything, nuclear bombs within 3 to 5 years. இன்னும் கித்தனா கிலோமீட்டர் அப்படின்னு கேட்டா இன்னும் 2 கிலோமீட்டர் அப்படின்னு ஒரு காமெடி வரும் இல்லையா? அந்த மாதிரியே 40 வருஷமா பெஞ்சமின் நெத்தன்யாஹூ ஈரான் அணு ஆயுதம் தயாரிக்க போகுது, இன்னும் சில வாரங்களில் தயாரிச்சுருவாங்க, 10 நாள்ல தயாரிச்சுருவாங்க, அடுத்த மாசம் தயாரிச்சுருவாங்கன்னு 40 வருஷமா சொல்லிக்கிட்டே இருக்காரு. அந்த பொய்யை சொல்லி இன்னைக்கு ஈரான் மேல போரையும் தொடங்கிட்டாங்க. அதெல்லாம் சரிங்க, ஈரானுடைய அரசாங்கம் என்ன ரொம்ப நல்ல அரசாங்கமா? அவங்க மக்களை எல்லாம் போட்டு வதைக்கலையா? அவங்க கிட்ட அணு ஆயுதம் போனா ஆபத்து தானே அப்படின்னு நீங்க கேட்கலாம். இங்க நான் ஈரானை சப்போர்ட் பண்ணவே இல்லை. ஈரான்ல நிறைய பிரச்சனை இருக்கு. ஈரானுடைய மக்களுக்கே ஈரானுடைய அரசாங்கத்தின் மேல கடுமையான அதிருப்தி இருக்கு. மனித உரிமை மீறல்கள் செய்யறாங்க, நிறைய ஒடுக்குமுறை பண்றாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு எல்லாம் இருக்கு. ஆனால் அது வேற. இங்க சரியான காரணமே இல்லாம அமெரிக்கா இஸ்ரேலோட சேர்ந்து ஈரான் மேல இந்த போரை தொடங்கியிருக்காங்க. அதனுடைய விளைவு கல்ஃப்ல, அதாவது நம்ம உறவினர்கள் நம்ம நண்பர்கள் இருக்கிற கல்ஃப்ல வரைக்கும் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு. உலகம் முழுக்க ஈரான்ல வாழ்றவங்களும் மக்கள் தான், கல்ஃப்ல வாழ்றவங்களும் மக்கள் தான், இஸ்ரேல் அமெரிக்காவில் வாழ்றவங்களும் மக்கள் தான். இவங்களுடைய அதிகார போட்டியில எதுக்காக சாமானிய மக்களை கொல்லணும்? அப்படிப்பட்ட ஒரு போர் தேவையா? தேவையே இல்லாம ஏன் இப்படி போரை உருவாக்கி எல்லா இடத்துலயும் அப்பாவி மக்களை கொல்லணும் அப்படிங்கிற அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல மட்டும்தான் நான் இந்த கருத்துக்களை எல்லாம் இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிட்டு இருக்கேன். சரி, ஈரானுடைய சுப்ரீம் லீடர் அலி கமேனி அவருடைய படுகொலை தொடர்பாக ஒரு விஷயம் இந்த இடத்துல நம்ம பதிவு பண்ண வேண்டியது இருக்கு. குறிப்பா அலி கமேனி பங்கர்ல இருந்தாரு. அந்த பங்கரை தேடி கண்டுபிடிச்சு அமெரிக்காவுடைய சிஐயும் மொசாதும் சேர்ந்து இந்த தாக்குதல் நடத்தி கொண்டு இருக்காங்க அவரை அப்படின்னு தகவல் பரவிக்கிட்டு இருந்துச்சு. ஆனால் அது உண்மை இல்லை அப்படிங்கிறத ஈரான் தரப்புலையும் சரி அமெரிக்கா தரப்புலையும் சரி உறுதிப்படுத்தியிருக்காங்க. எப்படி அப்படின்னா, டாக்டர் அப்துல் மஜீத் ஹக்கீம் இலாஹி அப்படிங்கிறவர் இந்தியாவில் அலி கமேனியினுடைய ரெப்ரசன்டேட்டிவாக இருக்கிறவர், ஈரானுடைய ரெப்ரசன்டேட்டிவாக இருக்கிறவர். அவரும் ஒரு மதகுரு அதுதான். அவர் ஒரு விஷயத்த பதிவு பண்ணியிருக்காரு. அலி கமேனி ஒருவேளை அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரான் மேல போர் தொடுத்தாங்க அப்படின்னா நான் எங்கேயும் போய் பதுங்க மாட்டேன், நான் என்னுடைய அலுவலகத்துல என்னைக்கும் போல அன்னைக்கும் வேலை பார்ப்பேன், எனக்கு நீங்க பாதுகாப்பு கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா முதல்ல 90 மில்லியன் ஈரான் மக்களுக்கும் நீங்க பாதுகாப்பு கொடுங்க, அவங்களை என்ன மாதிரி வேற இடத்துல போய் பதுங்க வைக்க முடியுமா அப்படின்னு சொல்லி அவங்களுடைய பாதுகாப்பு படையினரை நோக்கி கேள்வி எழுப்பியிருக்காரு
கடைசி வரைக்கும் நான் எங்கேயும் போய் பதுங்க மாட்டேன் அப்படிங்கிற அந்த முடிவுல தான் இருந்திருக்காரு. அதுக்கேற்ப அமெரிக்காவும் இஸ்ரேலும் என்ன சொல்லியிருக்காங்க, அலி கமேனி வழக்கமா அவருடைய அந்த அலுவலகத்தின் மேலதான் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு, அதுலதான் அவர் உயிரிழந்தாரு அப்படிங்கிறத உறுதிப்படுத்துற வகையில இஸ்ரேல் அவங்களுடைய ராணுவம் நடத்தின ஒரு தாக்குதல் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ வெளியிட்டு இருந்தாங்க. அந்த வீடியோவும் உறுதிப்படுத்துது. இதை தாண்டி நான் ஒரு நியூயார்க் டைம்ஸினுடைய ஆர்டிகல் சொன்னேன் இல்லையா, அதுல அமெரிக்காவினுடைய தரப்புல இருக்கிற சில உயர்மட்ட அதிகாரிகள்கிட்ட விசாரிச்சு அவங்க பதிவு பண்ணியிருக்கிறது என்ன அப்படின்னா, அலி கமேனி எங்கேயும் போய் அண்டர் கிரவுண்ட்ல பதுங்க மாட்டேன் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக அவங்களுடைய பாதுகாப்பு படையினர்கிட்ட சொல்லிட்டதாக நியூயார்க் டைம்ஸும் அந்த ஆர்டிக்கல்ல பதிவு பண்ணியிருக்காங்க. அதனால அலி கமேனி எங்கேயும் போய் பதுங்கல, தங்களுடைய ராணுவ படைக்கு சேலஞ்சு கொடுத்திருக்காரு. நீங்க என்னைய காப்பாத்துறது மட்டும் முக்கியம் கிடையாது, ஈரான் மக்களையும் காப்பாற்றணும் அப்படிங்கிற அந்த சேலஞ்சை கொடுத்திருக்காரு. ஆனால் ஆப்வியஸ்லி ஈரானுடைய பாதுகாப்பு படைகள் அவரை காப்பாற்ற தவறிட்டாங்க அப்படிங்கிறது தான் இங்க இருக்கிற உண்மை. சரி, மிடில் ஈஸ்ட்ல என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற அந்த ஏரியாவுக்கு வருவோம். தொடர்ந்து இஸ்ரேலும் ஈரானும் மாறி மாறி தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஈரான் கொத்து கொத்தாக ஏவுகணைகளை இஸ்ரேல் நோக்கி வீசிக்கிட்டு இருக்கு. அதுல ஒரு சில ஏவுகணைகள் இஸ்ரேல் மேல தாக்கத்தை ஏற்படுத்துது, கடுமையான பாதிப்புகளை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து நடத்துற தாக்குதல்ல ஈரான்ல கிட்டத்தட்ட 500 பேருக்கு மேல உயிரிழந்திருக்கிறதாக தகவலும் வந்துட்டு இருக்கு. ஈரான்ல இருக்கிற பள்ளிகள், போலீஸ் ஸ்டேஷன், டிவி பிராட்காஸ்டிங் மீடியாஸ் அந்த இடத்துல எல்லாம் தாக்குதல் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு ஈரான் தரப்புல இருந்து குற்றச்சாட்டு வச்சுக்கிட்டு இருக்காங்க. குறிப்பா இந்த டிவி பிராட்காஸ்ட் மீடியா மேலதான் தாக்குதல் நடத்துறது எதுக்கு அப்படின்னா, மக்களுக்கு தகவலை கொண்டு போய் சேர்க்கிறத தடுக்கணும் அப்படிங்கிற காரணத்துக்காக தான். ஈரான் அடி வாங்கிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற தகவலையும் சரி, இல்ல ஈரான் திருப்பி அடிச்சுக்கிட்டு இருக்கு நமக்கு பிரச்சனை இல்லை அப்படிங்கிற தகவலா இருக்கட்டும், இந்த ரெண்டு தகவல்ல எந்த மாதிரியான தகவலையும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கக்கூடாது. மக்களை ஒரு குழப்பத்துல வச்சிருக்கணும், அந்த குழப்பத்தை நம்ம சரியாக சாதகமாக பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக தான் இந்த டிவி பிராட்காஸ்டிங் மீடியாவெல்லாம் குறி வச்சு அவங்க அட்டாக் பண்றாங்க. அது மட்டும் இல்ல, சில நியூஸ் வெப்சைட்ஸ் ஹேக் பண்ணி அதுல ஈரான் மக்களை விழித்துக் கொள்ளுங்கள், இதுதான் உங்களுக்கு கடைசியான வாய்ப்பு, உங்களுடைய சுதந்திரம் உங்க கையில இருக்கு அப்படிங்கிற மாதிரியான மெசேஜையும் இஸ்ரேல் ஹேக்கர்ஸ் மூலமாக அனுப்பினதாகவும் செய்தி வந்துகிட்டு இருக்கு. இதை விட ஆபத்தான இன்னொரு விஷயத்தையும் இஸ்ரேல் பண்ணியிருக்காங்க. ஈரானுடைய அணுசக்தி மையங்கள் இஸ்ஃபஹான், நெத்தான்ஸ் இந்த 2 இடங்கள்லயும் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தினதாக தகவல் வந்திருக்கு. IAEA அதாவது ஐநா சபையினுடைய இந்த அணுசக்தி சார்ந்த திட்டங்களை எல்லாம் உலகம் முழுக்க கண்காணிக்கிற அந்த அமைப்பு தாக்குதலை உறுதிப்படுத்தியிருக்காங்க. ஆனால் உள்ள எதுவும் ரேடியேஷன் இருக்கா அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் எங்களுக்கு தெரியல அப்படிங்கிறதையும் அவங்க சொல்லியிருக்காங்க. இன்னொரு பக்கம் கத்தார், சவுதி, UAE, குவைத், பஹ்ரைன் போன்ற நாடுகள் மேல ஈரான் பதில் தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க. குறிப்பா அவங்க அமெரிக்காவுடைய படைத்தளங்களை குறி வச்சோம் அப்படின்னு தான் முதல்ல சொன்னாங்க. ஆனா கொஞ்சம் கொஞ்சமாக தாக்குதல் வெவ்வேறு பகுதிகளுக்கு போய்கிட்டு இருக்கு. குறிப்பா அந்த நாடுகள்ல இருக்கிற தொழிற்சாலைகள், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சார்ந்த திட்டங்கள் அது மேல எல்லாம் தாக்குதல் நடக்குது அப்படின்னா அந்த நாட்டினுடைய அரசாங்கங்கள் சார்பில் குற்றச்சாட்டு வச்சுட்டு இருக்காங்க. உதாரணத்துக்கு கத்தார் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, மேசித் அப்படிங்கிற ஒரு பகுதியில் இருக்கிற ஒரு பவர் பிளான்ட், அந்த பவர் பிளான்ட்ல இருக்கிற வாட்டர் டேங்க் மேல ட்ரோன் அட்டாக் நடந்திருக்கு. அதே மாதிரி ராஸ் லஃபான் சொல்லப்படுற உலகத்துடைய மிகப்பெரிய நேச்சுரல் கேஸ் உற்பத்தி செய்யற தொழிற்சாலை, அந்த தொழிற்சாலை மேலேயும் ட்ரோன் அட்டாக் நடந்திருக்கிறதாக கத்தார் அரசாங்கம் சொல்லியிருக்காங்க. அதனால அந்த நேச்சுரல் கேஸ் உற்பத்தியை இப்போதைக்கு நிறுத்தி வச்சிருக்காங்க. ஏற்கனவே கச்சா எண்ணெயினுடைய விலை நாளுக்கு நாள் உயர்ந்துகிட்டு இருக்கு. இப்போ இந்த கேஸ் உற்பத்தியையும் நிறுத்தி வச்சிருக்கிறதுனால நேச்சுரல் கேஸினுடைய விலையும் அதிகரிக்கிறதுக்கான அபாயம் ஏற்பட்டிருக்கு. இது போக ஈரானுடைய 2 ஃபைட்டர் ஜெட்களை கத்தார் தன்னுடைய இன்டர்செப்டர்ஸ் மூலமாக வீழ்த்திருக்கிறதாக சொல்லியிருக்காங்க. சில மிசைல்ஸையும் வீழ்த்திருக்கோம், சில ட்ரோன்ஸ்களையும் தடுத்திருக்கோம் அப்படின்னு கத்தார் அரசாங்கம் தரப்புல சொல்லியிருக்காங்க. இன்னொரு பக்கம் கத்தார்ல இருக்கிற அமெரிக்காவினுடைய ரேடார்ஸ், அதாவது ஒருவேளை ஈரான்ல இருந்து ஏவுகணைகள் ஏவப்பட்டுச்சு அப்படின்னா அந்த தகவலை கத்தார்ல இருந்து சென்ஸ் பண்ணி உடனடியாக அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் அனுப்புற அந்த காஸ்ட்லியான ரேடாரை ஈரான் அழிச்சிருக்கிறதாகவும் செய்தி வந்துகிட்டு இருக்கு. இப்படி மிடில் ஈஸ்ட்ல அமெரிக்கா எந்தெந்த இடத்துல எல்லாம் ரேடார்ஸ் போன்ற கருவிகள் எல்லாம் வச்சிருக்காங்களோ அதையும் குறி வச்சு ஈரான் தொடர்ந்து தாக்கிட்டே இருக்காங்க. அதை தாக்குறதுனால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, ஈரான் அடுத்து என்ன பண்றாங்க அப்படிங்கிறத அமெரிக்காவோ இஸ்ரேலோ அவ்வளவு ஈஸியாக தெரிஞ்சுக்க விடாம செய்யணும் அப்படிங்கிறது தான் அதுல ஈரானுடைய நோக்கம். இன்னொரு பக்கம் சவுதி, குவைத்துல இருக்கிற அமெரிக்க எம்பசி மேலையும் ஈரான் தாக்குதல் நடத்தியிருக்காங்க. அந்த எம்பசிகள் மூடப்பட்டிருக்கிறதாகவும் செய்திகள் வர தொடங்கி இருக்கு. இப்படி வெவ்வேறு இலக்குகளை குறி வச்சு தொடர்ந்து ஈரான் தாக்குதல் நடத்திக்கிட்டு தான் இருக்காங்க. அதை அந்தந்த நாடுகள் நாங்க இன்டர்செப்டர்ஸ் மூலமாக தடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதையும் செய்தியாக வெளியிட்டுக்கிட்டு இருக்காங்க. இதுக்கிடையில இன்னொரு முக்கியமான தகவலும் வந்துச்சு. கத்தாரும் UAEயும் சேர்ந்து மற்ற கல்ஃப் கண்ட்ரிஸை கன்வின்ஸ் பண்ணி அமெரிக்காவை உடனடியாக பேச்சுவார்த்தைக்கு போக சொல்லுங்க, இந்த தாக்குதலை நிறுத்த சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஒரு அழுத்தம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறதாக தகவல் வந்துச்சு. ஆனால் இப்போ வரைக்கும் அதை உறுதிப்படுத்த முடியல. ஒருவேளை அப்படி ஒரு முயற்சி நடக்கிறது உண்மையாக இருந்துச்சு அப்படின்னா அது வரவேற்கத்தக்கது தான். காரணம், இந்த போர்ல யார் ஸ்ட்ராங், யார் வீக்கு, யார் வீரன் அப்படிங்கிறதெல்லாம் நிரூபிக்கிறது முக்கியம் கிடையாது. மக்களுடைய, அப்பாவி மக்களுடைய உயிர்கள் காக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஸோ அடுத்து என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். வேறொரு வீடியோவில் மிடில் ஈஸ்ட்ல என்ன நடக்குது அப்படிங்கிறத பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன்.
நன்றி. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.